முக்கிய செய்தி இன்று ஜனவரி 13, 2026. 1. தரவு பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்த ஸ்மார்ட்போன்களுக்கான கடுமையான சைபர் பாதுகாப்பு விதிகளை மையம் பரிசீலிக்கிறது. 2. புதிய அமெரிக்க தூதர் இந்தியாவில் பொறுப்பேற்கிறார், இராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துகிறார். 3. இந்திய ரிசர்வ் வங்கி RBI சட்டத்தின் கீழ் டெல்லி அரசாங்க வங்கி நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறது. 4. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு பங்களிப்புகளுக்கான ஒற்றை சாளர தளமான பங்குடி போர்ட்டலை இந்தியா தொடங்குகிறது. 5. சுற்றுப்பாதையில் எரிபொருள் நிரப்பும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக Orbit A62 இல் Kestrel டெமான்ஸ்ட்ரேட்டர் ஐ பயன்படுத்துகிறது. 6. இந்தியா பிஜி விவசாய ஒத்துழைப்பு மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 7. AI தத்தெடுப்பு மற்றும் கொள்கை உரையாடலை ஊக்குவிக்கும் பிராந்திய AI தாக்க மாநாடு 2026 லக்னோவில் தொடங்குகிறது. 8. தவறான பயன்பாடு குறித்த கவலைகள் காரணமாக மலேசியா மற்றும் இந்தோனேசியா Grok AI அரட்டையை தடுக்கின்றன. 9. விரைவான விநியோகங்களுக்காக இந்திய போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் 24 மற்றும் 48 சேவைகளை தொடங்குகிறது. 10. TCS Q3 வருவாய் உயர்கிறது ஆனால் நிகர லாபம் 14 விழுக்காடு குறைகிறது, ஈவுத்தொகை அறிவிக்கப்பட்டது. 11. HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் 3வது காலாண்டில் லாபம் 11 விழுக்காடு சரிவு, வருவாய் 12 விழுக்காடு அதிகரிப்பு. 12. ஆனந்த் ரதி வெல்த் நிறுவனம் 30 விழுக்காடு லாப வளர்ச்சி, வலுவான அதிகரிப்பு ஆகியவற்றை அறிவித்துள்ளது. 13. அதானி எனர்ஜி நிறுவனம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பயன்படுத்தப்படுவதை அதிகரிக்கிறது, பெரிய ஆர்டர் புத்தக வாய்ப்பு. 14. KB கிரீன் இன்ஜினியரிங் நிறுவனம் குஜராத் அரசுடன் 4000 கோடி ரூபாய் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் கையெழுத்திட்டுள்ளது. 15. சுகாதார உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் NBCC கூட்டு சேர்ந்துள்ளது. 16. TVS சப்ளை நிறுவனம் டெய்ம்லர் இந்தியாவுடன் 3 ஆண்டு தளவாட ஒப்பந்தத்தை வென்றுள்ளது. 17. ரத்து செய்யப்பட்ட நிகழ்வு தொடர்பான சர்ச்சைக்கு பிறகு ஆஸ்திரேலியா புதிய அடிலெய்டு விழா வாரியத்தையும் தலைவரையும் நியமித்துள்ளது. 18. சென்னையில் இன்று வெப்பமான, ஓரளவு மேகமூட்டமான வானிலை மிதமான காற்றின் தரம் உணர்திறன் குழுக்களை பாதிக்கிறது.